கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு திடீர் சர்ச்சையாக கிளம்பும் நடிகை சௌந்தர்யாவின் மரணம். அது ஒரு விபத்தே இல்ல, அது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு ஒருவர் கொடுத்த புகார் மனுவால சமூக வலைதளங்கள்லயும் மக்கள் மத்தியிலையும் பேசு பொருளா மாறி இருக்கு. என்ன விவரம் முழுசா பார்ப்போம். 1972 கர்நாடக மாநிலம் கோலார்ல பிறந்தவர் தான் சௌந்தர்யா. அவருக்கு அப்பா அம்மா இட்ட பெயர் சௌமியா சத்யநாராயணா. அவருடைய அப்பா சத்யநாராயணா கன்னட சினிமாவில் ப்ரொடியூசரா இருந்தாரு. சின்ன வயசுல இருந்தே நடிப்பின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்த சௌந்தர்யா தன்னுடைய கல்லூரி படிப்பை கூட பாதியிலேயே நிறுத்திட்டு நடிக்க துவங்கிட்டாங்க. 1992 தன்னுடைய முதல் கன்னட படத்தின் மூலம் திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க சௌந்தர்யா. அதைத் தொடர்ந்து கன்னடம், தமிழ், தெலுங்குன்னு பல்வேறு மொழி படங்கள்ல வெற்றிகரமான நடிகையா உருவெடுத்தாங்க சௌந்தர்யா. தமிழ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த், பார்த்திபன் அப்படின்னு பல்வேறு முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவினுடைய பல்வேறு முன்னணி நடிகர்கள் கூடவும் நடிச்சிருக்காங்க சௌந்தர்யா. கன்னடம், தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு உச்ச நட்சத்திரமா உருவெடுத்தாங்க சௌந்தர்யா. 2003ஆம் ஆண்டு சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றிய ரகு அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதன் பின்னர் தென்னிந்திய சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருந்த சௌந்தர்யா தற்போது தெலுங்கானாவில் இருக்கும் கரீம் நகர் அப்படின்ற ஒரு தொகுதியில பாஜக சார்பா பிரச்சாரம் மேற்கொள்ள ஹெலிகாப்டர் மூலமா பெங்களூர்ல இருந்து புறப்பட்டிருக்காங்க. சௌந்தர்யாவும் அவருடைய சகோதரரும் பயணம் செய்த அந்த ஹெலிகாப்டர் தரையிலிருந்து கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே தீ பிடிச்சு எரிஞ்சதுனால விபத்துக்குள்ளாச்சு. ரொம்ப கோரமா நடந்த இந்த விபத்துல சௌந்தர்யா உட்பட அந்த ஹெலிகாப்டர்ல பயணிச்ச யாருடைய உடலையுமே கைப்பற்ற முடியல. அதன் பின் மருத்துவர்கள் சௌந்தர்யா இறக்கும் தருவாயில பிரெக்னண்டா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிச்சாங்க. இதை தொடர்ந்து தென்னிந்தியா மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு ரசிகர்களும் திரைத்துறையினரும் சௌந்தர்யாவுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இன்னைக்கு வரைக்கும் கன்னட சினிமா ரசிகர்கள் மத்தியில நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க சௌந்தர்யா. அப்படி இருக்க இந்த சம்பவம் நடந்து ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு ஆந்திராவை சேர்ந்த சிட்டிமல்லு அப்படிங்கிறவரு கம்மம் தொகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை துணை ஆணையர் கிட்ட ஒரு புகார் மனு கொடுத்திருக்காரு. அதுல அவர் சௌந்தர்யாக்கு சொந்தமா 6 ஏக்கர் நிலம் ஜலப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருந்ததாகவும் அந்த நிலத்தை பிரபல நடிகர் மோகன் பாபு பல முறை கேட்டும் சௌந்தர்யா மோகன் பாபுக்கு கொடுக்காதனால அவர் தான் திட்டமிட்டு சௌந்தர்யாவினுடைய விபத்தை ஏற்படுத்தி இருக்காருன்னு பகீர் கிளப்பி இருக்காரு. இது விபத்து இல்ல, மோகன் பாபுவோட திட்டமிட்ட சதி செயல் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் மனு கொடுத்திருக்காரு. இது தெலுங்கு மற்றும் கன்னட திரையுலகில பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. சௌந்தர்யாவின் மறைவுக்கு பிறகு அந்த நிலத்தை மோகன் பாபு ஆக்கிரமிச்சிட்டாருன்னு அந்த நிலத்தை உடனடியா மீட்டு பொது நல திட்டங்களுக்காக அரசாங்கம் பயன்படுத்தணும்னு தெரிவிச்சிருக்காரு சிட்டிமல்லு. மேலும் இது தொடர்பான கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவருக்கு தொடர்ந்து மோகன் பாபு தரப்புல இருந்து கொலை மிரட்டல்கள் வருவதாகவும் தெரிவித்திருக்காரு. ஆனால் இதுவரையிலையும் மோகன் பாபு தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. மேலும் சௌந்தர்யாவின் கணவர் எங்களுக்கும் நடிகர் மோகன் பாபுவுக்கும் நிலம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா எந்த தொடர்பும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு பின்னணி இருப்பதா ஒருவர் புகார் கொடுத்திருக்கிறது சமூக ஊடகங்கள்லயும் பொதுமக்கள் மத்தியிலையும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.